எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய கிருபைகளை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவாதி தேவனே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவருடைய கிருபை எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரம். அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வலது கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய வலது கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட கிருபையின் பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்ள நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். பாடுமா? என்னை விட்டு ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அவரே நம்முடைய நம்பிக்கை. என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், நல்ல கையில் தட்டி பாடுமா? பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர்.
போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுமா, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. நல்ல கையில் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. We praise you Lord. We worship you. Hallelujah. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய கிருபை இல்லைனா நான் இல்லை? உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டுமே. கைகளை உயர்த்தி சொல்லுமா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே.
சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து பாடுமா? என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே அற்புதமான தேவனை, அதிசயமான தேவனை, வல்லமை நிறைந்தவரை, மகிமை நிறைந்தவரை மக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அளவற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. உடைய நாமம் எங்கள் மத்தியிலும் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாயு திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலனடைய நீரப்பிடுமே
பலத்தின் ஆவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஆமென் ஆமென். கனமடை கைத்தட்டி வாய் திறந்து பாடுவோம். ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே. ஆமென். தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே 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 இடமசைய உள்ளம் நிரம்ப ஆமென் இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சர்வ வல்லமையுள்ள தேவனை உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, ஆண்டவரே உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற அந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு மனமிறங்கும்படியாய் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் மனமிறங்கி கர்த்தர் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக வழி நடத்துக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். இப்பொழுது வேகமாய் சில அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குவதாக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வீடுகள் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக அந்த ஜபங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையின் காலங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, மற்ற ஆராதனைகள் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை, ஞாயிறு ஆராதனை உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். என்ன சூழ்நிலை என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட அதிகமாக எல்லா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லா சபைகளுக்காக, எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜெபம் மிக அவசியம். பாரத்தோடு ஜெபிங்கள். அது மாத்திரமல்ல, பயப்பட்டு கொண்டிருக்காதீங்க, பயப்படாதிருங்கள். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்ன செய்யாதே பயப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படினாலும் என்ன நடக்குமோ, வந்துடுமோ, செத்துருவேனோ இப்படியே நினைக்கப்படாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் என்னைக்குன்னு வச்சிருக்கிறார், அன்னைக்கு தான் எடுப்பார். அப்படினால் நீங்கள் என்ன செய்யப்பட்டா, டிவியும் பேப்பரை பார்த்து அவன் செத்துட்டானே, இவன் செத்துட்டானே, வடக்கு தெருவில் ஒருத்தன், தெற்கு தெருவில் ஒருத்தன், இப்படின்னு இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படினால் நீங்கள் பயப்படக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும். அதான் முக்கியம். எங்கே சடங்கு வீடு, கல்யாண வீடுனாலும் இன்றைக்கி இந்த காலத்தில் என்ன செய்யணும்? ஒத்தி வச்சிடணும். போய் நிற்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க,
பாதுகாப்பா இருங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவசியம். கூடுமான மட்டும் ஆண்டவரை தேடுகிற நாட்களில் ஆலயத்திற்கு வாங்க, மற்ற நேரங்களில் வீடுகளில் தரித்திருங்கள். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. நிறைய தெய்வ மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம் பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். குஜராத், மகாராஷ்டிரா, ஒரிசா, அது மாத்திரமல்ல மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், நிறைய மிஷனரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்க வேண்டும். ஒரு பக்கம் வியாதியில மரிக்கிற ஜனங்கள், இன்னொரு பக்கம் தடுப்பூசி அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை. ஆனபடினால் தேசத்தில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி போடுவாராக. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆனபடினால் நல்ல வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்பவும் டிவிலையும் செல்போன்லையும் பேப்பரையுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள். அது ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கடந்த நாட்களில் குரோம்பேட்டையில், அப்படித்தான் சென்னையில் பாஸ்டர் ஐசக் டேனியல் என்ற ஒரு தேவ மனிதருடைய சாட்சியை பார்க்க நேரிட்டது. அவர் 78 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 3.5 நாட்கள் முழு வேதாகமத்தையும் சத்தமாய் வாசித்து அவர் முடித்திருக்கிறார். ஆனபடினால் அவருக்கென்று ஒரு சிறந்த ஒரு வெகுமதியை சென்னையில் இருக்கிற தேவ மனிதர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை மணி நேரத்தில்? 78 மணி நேரத்தில் 3 நாட்கள் முழு வேதாகமத்தை சத்தமாய் வாசித்து முடித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையின் காலங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. போன வாரத்திற்கு முந்தின வாரம் நாம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று செய்தேன். ஒன்று சொன்ன, பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள் என்று. 2வது, அதிகாலமே கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொன்னேன். 3வது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். 4வது, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். 5வது, தேவனுக்கு பிரியமாய் ஆராதிக்கணும். நிறைய பேர் சீக்கிரமாக வந்தீர்கள், உங்களுக்கு ரொம்ப நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த முதல் பாயிண்ட்ல சொன்ன கர்த்தருக்கு பயப்படணும். ஆராதனைக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் என்ன செய்யணும்? ஏசப்பா 6 மணிக்கு வந்திருப்பார்னா அதுக்கப்புறம் நம்ம வருவது ஆண்டவரை கனவீனம் பண்ணுவது, அவமானப்படுத்துவது அப்படின்னு சொன்னேன். நிறைய முகங்களை பார்த்தேன். சில முகங்களுக்கு என்ன ஒன்றும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று. அதற்கு அனுகூலமாய் சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சங்கீதம் 84 வேகமா திறந்து என்னை பார்த்துட்டு இருக்கிய? 84 1-2 கோடிட்டு கொள்ளுங்கள். போன 2வது வாரம் அந்த செய்தி கேட்காதவர்கள், எவ்வளவு இன்பமானவைகள். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் எப்படி இருக்கிறது? வாஞ்சையும், வாயை திறந்து சொல்லுங்கள், வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய வாசஸ்தலங்கள் மேல நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கணுமா? வாஞ்சையும் தவணமுமா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு 6வது பாயிண்டாக தியானிக்க போகிறோம், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் ஏசாயா 56:7. பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன் என்று பார்க்கிறோம். 6வது, இந்த நாளில் முதல் பாயிண்ட், ஆண்டவருடைய ஆலயம்னு சொன்னா அது என்னதான்? என் ஜெப வீடு என்று பார்க்கிறோம். கீழே நீங்க அந்த கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன வீடு எனப்படும். என்ன வீடு? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என்ன வீடு? நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன வீடு? ஜெபம் பண்ண வர்றோமா, ஆராதிக்க வர்றோமா? என்ன ஒரு மாய் பாக்கிய? நிறைய பேர் ஆராதனையின் வீடாதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த ஆராதனையின் வீடுன்னு பார்க்கிற கண்ணு இன்னைக்கு திறக்கப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆலயத்தை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாராம்?
சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஆலயத்தில் ஆராதிப்பதற்கு மட்டுமல்ல, எதற்கு வரணும்? ஜெபம் பண்ண வரணும். எங்க வரணும்? ஜெபம் பண்ண வரணும். யார் வர்றாங்களோ வரலையோ, நான் ஜெபம் பண்ண போகணும் அப்படிங்கிற ஒரு தாகம் நமக்குள்ள வரணும். இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ஜெப தாகம் இல்லை. ஆனபடினால் தான் ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள். உபாச ஜெபம் அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, போகட்டும். மன்றாட்டு ஜெபமா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, போகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க பரலோகத்துக்கு வர வேண்டாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கண்கள் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். வேதாகமத்தில் ஜெபத்தை குறித்து வாசிப்போம் என்றால் நிறைய வசனம் இருக்கிறது. ஜெபத்தை குறித்து நமக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு தேவ மனிதருடைய செய்தியை கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்லும் போது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொன்னார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் உபவாச ஜெபம்னா வர்றதில்லை. வீட்டில் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு. அதே நேரம் வீட்டில் ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி, மத்தியானம் சிக்கன் பிரியாணின்னா என்ன செஞ்சிருவாங்களாம்? புறப்பட்டு போயிடுவாங்க. ஆண்டவரை தேடுகிற உண்மையான ஒரு அனுபவத்தை கொஞ்சம் அதில் விளக்கி சொல்லியிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உபாச ஜெபம்னா வீட்டில் வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு உட்காந்துருவாங்களாம். அதே நேரம் வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு பர்த்டே பார்ட்டி, சடங்கு பார்ட்டி, பால் காய்ப்பு அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? பட்டுச்சலை கட்டிட்டு போயிடுவோம். இப்போ ஆவி உற்சாகம் வந்துடுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது அல்ல. அப்படி செய்கிறோம் என்றால் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாய் தேடுகிற அனுபவம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, உபாச ஜபத்துக்கு வரலன்னா நீங்க எங்கேயும் போகக்கூடாது, பர்த்டே பார்ட்டிக்கும் போகக்கூடாது. அதுதான் உங்கள் சரீரத்தின் சூழ்நிலைகள். ஆனா இதை விட்டுட்டு அங்க போனீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆனபடினால் இன்றைக்கு காலையில் உங்க வாழ்க்கையில ஜபத்தின் ஒரு படியில் கால் எடுத்து வைக்கணும். ஹல்லேலூயா. ஜபத்தில் பின்னோக்கி போயிட்டு இருக்கிறீங்களா? ஜப வாழ்க்கையில் விழுந்து கிடக்கீங்களா? ஜப வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிறீங்களா? என்னத்தை ஜபமணி என்ன நடக்க போகுது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. பதில் பெற்றுக்கொள்ளும் வரை ஜபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். சென்னையில் பிடித்தான் ஒரு தம்பதியினர் திருமணம் முடிந்து 13 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நல்ல விசுவாசிக்கிறவங்க, நல்ல செல்வ சீமான் போல இருக்கிறவங்க, ஒரு பஞ்சம் கிடையாது. நிறைய டாக்டரை போய் சந்தித்தாங்க. நிறைய டாக்டர் கொடுத்த ரிசல்ட் என்னன்னா, குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆனபடினால் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று இவர்கள் வேதம் வாசிக்கிறவர்கள், ஜபிக்கிறவர்கள் மனைவி சொன்னாங்க. குறிப்பிட்ட நாள் ஆலயத்துக்கு போனாங்க. போதகர் ஜபத்தை குறித்து வல்லமையா பிரசங்கம் பண்ணார். தொடப்பட்டாங்க. கணவரையும் ஆண்டவர் தொட்டிருக்கிறார். வீட்டுக்கு போனாங்க, ஆராதனை முடிஞ்சு சாப்பிட்டாங்க. சாயங்காலம் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இன்னையிலிருந்து தினமும் 1 மணி நேரம் கரம் கோர்த்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க மனைவி. கணவர் சொன்ன, ஆமா நானும் இப்படித்தான் நினைச்சேன், இன்னிருந்து ஜெபம் பண்ணணும்னு கரெக்டா சொல்லிட்டேன். ஆனபடி நான் தினமும் கரம் கோர்த்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சிலருக்கு கல்யாணத்தை அன்னைக்கு பிடிக்கிற கை தான், வாழ்க்கையில் அதுக்கப்புறம் கை பிடிக்கிற பழக்கமே கிடையாது. இடைவெளி, சமூக இடைவெளி வைத்திருப்பாங்க. அப்படி வாழக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில அந்த 2 பேரும் சேர்ந்து சில மாதங்கள் தான் ஜெபம் பண்ணாங்களாம், கரம் கோர்த்து. ஆண்டவர் அற்புதம் செய்தாரா. இன்றைக்கு ஆண்டவர் 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 3 பிள்ளைகளும் ஆலயத்தில் ஒருத்தன் கீபோர்டு, ஒருத்தன் பேர்டு, ஒருத்தன் கிட்டார் வாசிக்கிறானா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா அவங்களுக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணினாதான் அற்புதத்தை பார்க்க முடியும். சும்மா தூங்கி தூங்கி வலிந்து எழும்பிட்டு ஜெபம் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜெபத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வழக்க ஜெபம், கடமை ஜெபம், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் பிரசன்னத்தை உணரணும். ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் சத்தம் கேட்கணும். அதுதாங்க ஜெபம். உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு உதடை அசையாம அப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவது ஜெபம் அல்ல.
அதிகாலை ஜபத்தில் சிலரை கவனிப்போம், ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். காலையிலே பார்த்தா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நல்லது. உதடை அசையாம அப்படி மௌன விரத மாதிரி உட்கார்ந்துட்டு போனா என்ன பிரயோஜனம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் தூக்கம் களையாம அப்படி உட்கார்ந்துட்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய சமத்தில் வாயை திறக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். உங்கள் ஜபத்திற்கு ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுக்கிற ஆண்டவர். வேதத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிற மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்தரங்கத்தில் ஜபம் பண்ணும்போது கர்த்தர் எப்படி பலனளிப்பாராம்? வெளியரங்கமாய் பலனளிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஜெப குறைவோடு இருக்கிறீங்களா? கரத்தை கோர்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. குடும்ப ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் தனி ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் முக்கியப்படுத்துங்கள். சும்மா இருக்கிறீங்களா? ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆராதனையின் வீடு அப்படின்னே பார்க்காதீங்க. இது சகல ஜனங்களுக்கு என்ன வீடு? ஜெப வீடு. ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வரணும். போன மாசம் காலை பிரதர் அப்படித்தான் மன்றாட்டு ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு ஜெபம் போன் பண்ணேன், பாஸ்டர் நேத்தே பெர்மிஷன் போட்டு தான் மன்றாட்டு ஜெபத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்து. மன்றாட்டு ஜெபம்னா 1 மணி நேரம் என்னது? பெர்மிஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஜெபம் என்று சொல்லும் போது போர் அடிக்க கூடாது. நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த மாசம் போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆலயம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. கிடைத்த நாட்களை பயன்படுத்த வேண்டும். ஆனபடினால் தான் ஒரு தேவ மனிதன் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னார், ஒரு கிறிஸ்தவன் வெற்றி அடையாமல் போவதற்கு 2 காரணம் தானாம். ஒன்று, அவன் எப்ப பார்த்தாலும் ஒன்று சொல்லுவானா, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். 2வது சொல்லுவானா, நேரமே இல்லைன்னு. இவன் ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சிலர்கிட்ட வேலையை சொல்லி பாருங்க, எப்போ? நாளைக்கு செய்யுமாப்பா. இன்னும் சிலர்கிட்ட சொல்லி பாருங்க, எனக்கு நேரம் இல்லை, நான்லாம் செய்ய முடியாது. இப்படி இந்த 2 வார்த்தை சொல்றவனை கர்த்தர் உயர்த்தவே முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும். இன்னொரு மனிதர் இப்படி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், நரி உறங்குனா அதுக்கு என்ன கிடையாது? உணவு கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே போலத்தான் ஜெபம் பண்ணலைன்னா உனக்கு என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணலைன்னா உனக்கு என்ன கிடையாது? இப்பமே நாக்கில் எண்ணத்தை வாங்கிட்டேன் அப்படிங்கலோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணி பாருங்க. வாழ்க்கையின் கடைசி வரை ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை என்பது என்ன? யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். 1 ஆவியோடும் என்று பார்க்கிறோம். 2வது பாயிண்ட், முதல் பாயிண்ட், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆலயம் என்பது சகல ஜனங்களுக்கு என்ன வீடு? ஜெப வீடு. பின்னால் வர வாய் திறந்து சொல்லுங்கள், என்ன வீடு? ஜெப வீடு. அப்படின்னா ஜெபம்னு சொன்னா நீங்க வாஞ்சிக்கணும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். 2வது, ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் எப்படி? ஆவியோடு தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாராள் நவரோஜி அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை குறிப்பிட்டார்களாம். ஒரு கிறிஸ்தவன் அவனை பார்த்தாலே ஆவிக்குரியவனா அப்படின்னு கண்டுபிடித்து விடலாமா? ஒரு டீச்சரை பார்த்தாலே ஆவிக்குரியவங்களா அப்படின்னு கண்டுபிடித்து விடலாமா? ஒரு டாக்டரை பார்த்தாலே ஆவிக்குரிய டாக்டரா அப்படின்னு கண்டுபிடித்து விடலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 13 வயதில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சாராள் நவரோஜி அவர்கள் ஆவியோடு காணப்படுகிறவர்களோடு இணைந்து கொள்வாங்களாம். ஆனபடினால் அவங்க வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருந்தாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆரம்பத்தில் அது கடினமாகத்தான் இருந்தது. திருமணம் ஆகாமல் ஒரு பெண் ஊழியம் செய்யணும் எவ்வளவு கடினமான சூழ்நிலை. ஆனால் ஆவியை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளோடு கரம் கோர்த்து கொண்டாங்களாம். அதன் மூலம் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தாராம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிறோம்.
ஆனா பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோமான்னு கேளுங்க. வருவோம், உட்காருவோம், கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். அதல்ல நம்ம வாழ்க்கையில். பரிசுத்தாவி கிடைக்கலன்னா ஆண்டவர்கிட்ட போராடி கேட்கணும். ஆண்டவரை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்முடைய அபிஷேகத்தை தாரும். ஹல்லேலூயா. கையில் செல்போன் வாங்குவதற்கு பெற்றோரை என்ன பாடுபடுத்தி வாங்கி வச்சிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் கேட்க தெரியுது. ஆனா அபிஷேகம் மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்க தெரியலையே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர் நிரப்புகிற தேவன். என்னுடைய வாழ்க்கையில் 13வது வயதில் அதை பெற்றுக்கொண்டேன். ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் ஆவில நிரம்பினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்ன சும்மா நிரம்புறாங்களா? உண்மையத்தான் நிரம்புறாங்களா? ஆண்டவரை என்னையும் நிரப்பும் அப்படின்னு வாஞ்சித்தேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நிரப்பினார். நிரப்பின அன்றே அந்நிய பாஷை அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய சபையிலிருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லது உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கண்ணை மூடணும், கரம் தட்டணும், இருதயம் திறக்கப்படணும். கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:4. பைபிளை திறந்து, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே. அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் பாதி பேரை நிரப்பி பாதி பேருக்கு கொடுக்காமல் இருக்கிற தேவன் அல்ல. நாம் தான் கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே என்னை நிரப்புன்னு கேட்கணும். என்னெல்லாமோ நம்ம கேட்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குடும்பத்தார் அப்படித்தான் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கேட்பாங்களாம், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். கர்த்தர் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வாக்குத்தத்த வசனம் கொடுப்பாராம். கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு சின்ன கார்டு வாங்கி வைத்திருக்கிறாங்களாம் கடையில். அருமையாய் அந்த வசனத்தை எழுதி அந்த சுவரில் ஒரு அறையில் ஒட்டிடுவாங்களாம். குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அப்புறம் அந்த வீட்டின் அறையை பார்த்தீங்கன்னா சுவரெல்லாம் வசனமாகத்தான் இருந்ததாம். எண்ணி பார்த்தா 250 வாக்குத்தத்த வசனத்தை கார்டில் எழுதி எழுதி ஒட்டிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தொடப்பட்ட கர்த்தர் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனங்களை ஏதோ கண்களில் கண்டு அப்படி விட்டுவிடவில்லை, பேப்பரில் எழுதி ஒட்டி விட்டார்களாம். அந்த வசனங்களை திரும்ப ஒரு நாள் வாசிக்கும் பொழுது அவங்க கண்களே கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்ததாம். ஆண்டவர் என்ன இப்படி நேசித்திருக்கிறார் என்று. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். என்னைக்காவது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தாரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? 1ஆம் தேதி வருஷம் 1ஆம் தேதி வாங்குற அதே வாக்குத்தத்தத்தில் அப்படி ஓடிக்கொண்டிருப்பது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட கேட்கணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாஸ்டர் சொன்னாரு அப்படின்னு கார்டை வாங்கி வசனத்தை எழுதி சுவரில் ஒட்டிராதீங்க. வீட்டு ஓனர் பிறகு வீட்டை காலி பண்ண வச்சிருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் யாரல்ல, அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3வது அந்த வசனத்தில் வாசித்தோம், ஆவியோடும். 3வது என்னது? உண்மையோடும். அதுல பேனா வைத்து கோடு போடுங்க. 3வது தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை என்ன செய்வானா? பெற்றுக்கொள்வான் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2:10 எழுதப்பட்டிருக்கிறது, மரண பரியந்தம் எப்படி இரு? உண்மையா இரு. நிறைய பேருக்கு ஆவி இருக்கு ஆனா என்ன இல்லை? உண்மை இல்லை. நிறைய பேருக்கு உண்மை இருக்கு ஆனா என்ன இல்லை? ஆவி இல்லை. ஆனா ஆண்டவர் 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். மகனே, உனக்கு ஆவியும் வேணும், என்ன வேணும்? உண்மையும் வேணும் அப்படின்னு சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஒன்று சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, 2வது பரிசுத்த ஆவியின் வல்லமையை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. கர்த்தர் நிச்சயமா தருவார். உலகத்தில் எத்தனையோ பேரை நிரப்புறாரு. இந்து குடும்பத்திலிருந்து வர்றவங்களை, முகமதியர்களை நிரப்புகிறார், அபிஷேக்கிறார், அந்நிய பாஷை பேசுகிறார். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்துகிட்டு இன்னும் அபிஷேகம் பெறாம கண்ணை திறந்தே இருந்தா எப்படி ஆசீர்வாதம் பெற முடியும்?
ஜெபம் பண்ணும்போது ஆராதிக்கும் போது கண்ணை மூடிடணும். ஆண்டவரும் நீங்களும் அந்த உணர்வுக்குள்ள வந்துடணும். அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆராதனை தான் வெற்றியின் ஆராதனை. அந்த ஆராதனை தான் மகத்துவம் உள்ள ஆராதனை. அப்படி ஆராதித்துட்டு போனீங்கன்னா வந்தது போல போக மாட்டீர்கள். வரும்போது கவலையோடு, போகும்போது சந்தோஷத்தோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல கிலோ பாரம் சுமந்தவர்களாய் வந்திருக்கலாம். ஆனால் ஆவியோடு உண்மையோடு ஆராதிச்சுட்டு போனீங்கன்னா லகுவா மாறிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனபடினால் தான் தாவீது சொன்னா, தேவனே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பம் உள்ளவைகள். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதுக்கு பிரச்சனையே இல்லையா? தலையணையெல்லாம் நினைச்சு போட்டானா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கண்ணீரே அவனுக்கு உணவாயிட்டான். அவ்வளவு வேதனை, அவ்வளவு சூழ்நிலை, அவ்வளவு பிரச்சனை. ஆனால் கர்த்தரை விடலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது உண்மையோடு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான்காவதாக, நேரம் இல்லாதபடினால் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோசுவா 24:14, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு யாரை சேவியுங்கள்? அதில் பேனா வைத்து கோடு போட்டு கொள்ளுங்கள். அகற்றிவிட்டு யாரை சேவியுங்கள்? கர்த்தரை சேவியுங்கள். என்ன பாக்கியில கீழே வசனத்தை பாருங்கள். அகற்றிவிட்டு யாரை சேவியுங்கள் அப்படின்னா, ஆண்டவரை சேவிக்கணும்னா சில காரியங்களை என்ன செய்யணும்? அகற்றணும். பைபிள் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, கைத்தட்டல் இருக்கு, பாட்டு இருக்கு. இதை மட்டும் பார்க்கிற தேவன் அல்ல. அகற்ற வேண்டியதை அகற்றிருக்கிறோமான்னு கர்த்தர் பார்ப்பார். அகற்றப்படாமல் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வராது. கீழே மேலையும் துள்ளலாம், வாக்குத்தத்தங்களை பிடிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நான்காவது நமக்கு உணர்த்துகிறது, அகற்றிவிட்டால் அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அகற்ற வேண்டியதை அகற்றிவிட வேண்டுமா? சென்னையிலே பிரதர் லயனல் என்ற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அற்புதமான ஒரு தேவ மனிதர். நாங்கள் வேதாமக்கல்லூரி படிக்கிற நாட்கள் முதற்கொண்டு அந்த சபையில் மாதந்தோறும் வந்து ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பார். அவருடைய வாழ்க்கையின் ஒரு எளிமை, அவருடைய ஊழியம் அற்புதமானது. கடந்த நாட்கள் அவருடைய செய்தியை கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட 75 வயதை கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருடைய அனுபவம் ரொம்ப ஆழமானது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 13 வயதில் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம். பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் 3 கலர் பேனா வச்சிருப்பாரா. ஒன்று சிகப்பு, ஒன்று கருப்பு, ஒன்று ப்ளூ. ஒவ்வொன்றுக்கும் கோடு போடுவாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஜெபம் பண்ணும் போதும் வேதம் வாசிக்கும் போதும் 75 வயதை முடிச்ச பிறகும் நெடுமுழங்காலில் நின்றுதான் வேதம் வாசிப்பாரா. இன்னைக்கு வர, போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் அவர் செய்தியை கேட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 75 வயசு முடிய போகுது. இன்னைக்கும் வேதம் வாசிக்கிறது எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம். காலையிலும் சாயங்காலம் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு முழங்காலில் நின்றுதான் வாசிப்பாராம். ஒரு வருடத்திற்கு ஒரு பைபிளை மாற்றுவாராம். அவர் சொன்ன சில ஆவிக்குரிய காரியங்கள் என்னை ஆழமாய் தொட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் கீழே ஒரு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு நெடுமுழங்காலில் தான் நிற்பாராம். தலையை மேலே உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாராம். கர்த்தர் இதுவரை என்னை நடத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆலயத்தில் 3வது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம 25லே கையையும் காலையும் நீட்ட முடியாமல் சுவரில் சாஞ்சிக்கிட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த 4வது நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அகற்றிவிட்டு கர்த்தரை என்ன செய்யுங்கள்? சினிமாவை அகற்றிருக்கிறோமா? கோபத்தை அகற்றிருக்கிறோமா? பெருமை அகற்றிருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்றோம், திரும்ப டிவி ஆன் பண்ணா அதான் வருது. கொஞ்ச நேரம் தொடர் நாடகம் பார்ப்போம்,
இப்போ இன்னைக்கு யார் வருவா? பாஸ்டர்லாம் இன்னைக்கு வரமாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படி வாழ்ந்தால் எப்படி தேவ ஆசீர்வாதம் பெற முடியும்? என்னுடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு, என் வீடு இப்படித்தான் இருக்கும். இது துதியின் வீடு, இது பெத்தேல் பெனியேல், இது தேவன் தங்கும் ஸ்தலம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். ஏனென்றால் அகற்றப்படாதது, அகற்ற வேண்டியது அகற்றப்படாமல் கர்த்தரை சேவித்தோன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே அதிகாரத்தில் கீழே 23ஆம் வசனத்திற்கு வாருங்கள். 23ஆம் வசனம் கொஞ்சம் வேகமாக. அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். எதையெல்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்னு நிறைய வசனம் இருக்குது, நேரம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு என்ன செய்யணுமா? அந்த பகுதியை சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய யாருக்கு நேராக திருப்புங்கள்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு நேராக திருப்புங்கள்? அகற்ற வேண்டியது அகற்றாமல் கர்த்தரை சேவிக்கிறேன்னு சொன்னா அதுல எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனபடினால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் மோசமான ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக மனிதனை யாரை நம்பினாலும் கிறிஸ்தவனை நம்புவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி நான் வாழக்கூடாது. கிறிஸ்தவன்னு சொன்ன ஒரு நம்பிக்கைக்கு உகந்தவனா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்கள் அப்படிதான் பிளஸிங் ஒரு வேலைக்காக ஒரு நபரிடத்தில் பேசும் பொழுது, அவங்க ஆவிக்குரிய சபைக்கு போற, ஆவிக்குரிய சபைக்கு போறவன்னா எனக்கு வேலைக்கே வேண்டான்னு கையெடுத்து கும்பிடுறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பட்ட பாடு போதும் 10 பேரை வச்சு, இன்னொருத்த எனக்கு வேண்டவே வேண்டாயா அப்படின்னு சொன்னாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாட்சி எப்படி இருக்கு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நபர் நிமித்தம் முழு சமுதாயமும் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றி இருக்கிறோமா? அப்படி அகற்றி விட்டு கர்த்தரை சேவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 4 காரியங்களை சொன்ன. முதல்ல என்ன வீடு அப்படின்னா, ஆராதனைக்கு மட்டும் ஆலயத்துக்கு வரக்கூடாது. எதுக்கு வரணும்? சிலர் வாயை திறக்கணும். எதுக்கு வரணும்? இதுவரை வரலன்னா இனிமே வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் வராம மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா உலகம் படு தோல்வியாகத்தான் போய்கொண்டிருக்கும். திரும்புங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சும்மா தானே வீட்டில் இருக்கிய, ஆண்டவர் சமத்தில் ஜபத்தை வாங்கிங்க. ஐயோ இன்னைக்கு உபாச ஜபம் இருக்கு. நாங்கள் அந்த காலத்தில் அப்படித்தான். ஐயோ இன்னைக்கு ஆலயத்தில் இரவு ஜபம் இருக்கு, ஓடி போவாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போனோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி வாஞ்சித்தோம். ஆண்டபடினால்தான் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஆலயத்தில் உபாச ஜபம், அது 4 பேர் போய் ஜபம் பண்ணட்டும், வேலை இல்லாதவங்க போய் ஜபம் பண்ணட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. ஆலயம் என்பது ஜப வீடு. கர்த்தர் உன்னை தேடுவாருங்க, கர்த்தர் உன்னை அங்கே பார்க்கணுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற முடியும். இப்போ இருக்கிற நல்ல சூழ்நிலை மட்டும் பார்க்காதீங்க. கடந்த நாட்கள் அப்படித்தான் ஒரு சகோதரி இறந்து போனாங்க. அடக்கத்துக்கு போனேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெட்டி பக்கத்தில் ஒருத்தரும் கிடையாது. மகன் மட்டும், இளைய மகன் மட்டும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். எவ்வளோ சொந்த பந்தங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெரிய பணக்காரங்க. இந்த டாக்டர் எங்கே பார்த்தா நல்லா பேசுவார். ஆனப்படி நாள் உள்ள பெட்டி பக்கத்தில் போய் நின்றுட்டு வந்தேன். ஒரு பெண்கள் கூட பெட்டியின் பக்கத்தில் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜனங்களுக்குள்ளே மரண பயம் எப்படி கட்டி வைத்திருக்கிறது தெரியுமா? சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவங்க கூட கூட இல்லைங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொடிய ஒரு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜபத்தை ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது பரிசுத்த ஆவியோடு. 3வது வாழ்க்கையில் உண்மை. குறைந்தே போகிறாதீங்க. மரண பரியந்தம் எப்படி இரு? உண்மையாரு. கொஞ்ச நாளாக இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை, அப்படி சொல்லாதீங்க. மரண பரியந்தம் உண்மையாக இருந்து பாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது, உங்கள் வாழ்க்கையில் அகற்ற வேண்டியதை கண்டுபிடிங்க. இன்னும் எது அகறல? இன்னும் ஜென்ம சுபாவம், கோபம், வைராக்கியம், கெட்ட வார்த்தை, அடிக்கடி பலவிதமான சூழ்நிலை, என்னெல்லாம் அகற்றணுமோ அதை கேளுங்க ஆண்டவற்ற. அதை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்க. அதை அகற்றிவிட்டு கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள். அப்பதான் கர்த்தர் நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஆராதனை குறித்து தான் புத்தியுள்ள ஆராதனைன்னு கர்த்தர் சொல்றார். இருக்கிற இடத்துல அப்படி முழங்கால் படிடுங்கள்.
கண்ணமோடுவோம் பயபக்தியோடு அர்ப்பணிப்போடு கூட 4 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த முதல் பாயிண்டும் அந்த 2வது 3வது 4வது பாயிண்டும் மிக முக்கியமானவை. என் வீடு ஜெப வீடு. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற சில விசுவாசிகளுக்கு பாரத்தோடு சொல்றேன், வேதனையோடு சொல்றேன், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன், ஆலயத்தின் ஜெபத்தை புறக்கணிக்காதீங்க. ஆலயத்தில் நடக்கிற ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிறீங்களா? ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. ஜெபமன தெரியலனாலும் பரவாயில்லைங்க, ஜெபத்திற்கு வாங்க. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என் வீடு ஜெப வீடு. கர்த்தர் உங்களை தேடுவாருங்க. நானே தேடுறேன்னா கர்த்தர் தேடாம இருப்பாரா? ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஜெபந்தாங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம். 13 ஆண்டுகள் குழந்தை இல்லை, சில மாதத்தில் கரம் கோர்த்து ஜெபித்த அந்த ஜெபத்தின் பலனாய் கர்த்தர் 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். முடிந்தவங்க முழங்கால் போட்டுருங்க. அரை முழங்கால், கால் முழங்கால். முடியலன்னு சொன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. முடியும்னா முழங்கால் போட்டுக்கொள்ளுங்க. ஜெபிக்க அர்ப்பணிங்க. ஜெபமணி எண்ணத்தை கண்டன்னு சொல்லாதீங்க. ஜெபத்திற்கு வாழ்நாள் முழுவதும் ஜெபம் ஒப்பு கொடுங்க. பிரதர் லயனல் அவர்கள் 75 வயசு பிடிக்க போகிறார். முழங்கால நின்று தாங்க ஜெபம் பண்ணுவார். அது என் வாழ்க்கையை அசைத்தது. சூழ்நிலையத்தான் பார்க்கிறோம், கர்த்தரை பார்க்கிறது இல்லை. 2வது, ஆவியோடு ஆராதிக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். நிறைய பேருக்கு ஆவியே இல்லை. கை தட்டும் போதே தெரியுது, வாயை திறந்து பாடும் போதே தெரியுது, கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கும் போதே தெரியுது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததுங்க. ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை மட்டும் பெற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நல்ல வழியில் நடத்துவார். 3வது, உண்மையோடு வாழ்க்கையில சாக வர உண்மையாயிருங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவன் அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு மாய்மாலங்கள் பெருகி போய்விட்டது. யாரை நம்பினாலும் கிறிஸ்தவனை நம்ப முடியாத உலகத்தில் போய்கிட்டு இருக்கிறோங்க. 4வது, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அகற்ற வேண்டியதை அகற்றி விட்டாயான்னு கேட்கிறார். அகற்ற வேண்டியதை அகற்றி விட்டாயான்னு கர்த்தர் கேட்கிறார். இன்னும் பொறாமை, வஞ்சகங்கள் என்னத்தெல்லாமோ உள்ள வச்சுக்கிட்டு கர்த்தரை சேவிக்கிறன்னா அது ஆண்டவருக்கு உகந்தது அல்லங்க. கர்த்தர் இந்த காலைவெளி சொல்லுகிறார், அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கேளுங்க, ஆண்டவரே நான் என்னெல்லாம் அகற்றணும்னு கேளுங்க. கர்த்தர் காதல சொல்லி தருவார். கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை அகற்றி விடுங்கள். சென்னையில் ஒரு பிரபலியமான தேவ மனிதர் இருக்கிறார். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். தகப்பன் இழந்து போன அந்த குடும்பம், சொந்த பந்தமெல்லாம் வந்தது. அவரை ஏமாத்தி அவர்கள் குடியிருந்த வீட்டை அடித்து துன்புறுத்தி பத்திரத்தை அவங்க பேருக்கு மாத்திட்டு போயிட்டாங்க. சின்ன வயது, விவரம் தெரியாத வயது, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு சபைக்கே 1 ஏக்கர் இடம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய அரண்மனை போன்ற ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு வாகனம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அன்னைக்கு அடித்து குடியிருந்த வீட்டை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் ஏமாத்தி. ஆனா இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வந்த, ஏசப்பாவை நம்பி வந்த ஆண்டவர் என்னை கைவிடல. அவங்க எல்லாரையும் காட்டில என்னை மேலாய் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும். அதை விட்டு விட்டால் மிகப்பெரிய நன்மையை கர்த்தர் நமக்கு தருவாருங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவற்றை கேளுங்க, அகற்ற வேண்டியது என்னன்னு கேளுங்க. கர்த்தர் அருமையாய் சொல்லி தருவார். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று போன வாரத்தில் 5 காரியங்களை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்தில் 4 காரியங்களை தியானித்திருக்கிறோம். வீடு ஜெப வீடுன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆவியோடு கர்த்தர் ஆராதிக்கணும் சொல்லி தந்திருக்கிறீங்க.
உண்மையோடு ஆராதிக்கணும். அகற்ற வேண்டியது அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். நீங்களோடு பேசியிருக்கிறீங்க. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. எல்லா பயத்தின் சூழ்நிலைகளை மாற்றுங்க, தைரியப்படுத்துங்க. வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நர்ஸாக வேலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ சேவைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். உயிரை பணைய வைத்து ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா பணிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. வேலி அடைத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசம் முழுவதும் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. கிருபைகளோடு கூட இருக்கட்டும், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். யாவரும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி பாடும். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. உம்மாலாகும். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த 4ஆம் மாதத்தின் இந்த கடைசி வாரத்திற்காக எங்களோடு பேசியிருக்கிறீங்க. என் வீடு ஜெப வீடு, ஆவியோடும் உண்மையோடும் அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்க. உடைய பிள்ளைகள் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கடினமான சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளை வேலையடைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து மாலைகளை சொட்டு இந்த பாளையத்திலும் ஆண்டவரே இந்த இடத்தில் 2வது ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க. தொடர்ந்து கோர்ஸ் நகர் ஆலயத்திலும் பிரே நகர் ஆலயத்தில் நடக்கிற ஆராதனை கூட இருங்க. உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.